ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த மனமகிழ்ச்சியின் நாளிலும் உங்களோடு கூட இருக்கும்படியாக ஆண்டவர் தந்த இந்த நல்ல வாய்ப்பிற்காக நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்களுடைய ஜெபங்களுக்காக நன்றி. கடந்த வாரத்தில் நடந்த, குறிப்பாக பீகாரில் நடந்த எல்லா ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். தொடர்ந்து எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். சரி, மணி என்னாவது? எனக்காக 5 நிமிஷம் கூட்டி வச்சுருக்கீங்களா கிளாக்கை? என் ஃபோனில் 9:55 ஆகுது. எத்தனை மணிக்கு முடிப்பேன்லாம் தெரியாது. சரியா? போன தடவை வந்தப்போ நான் கூட ரொம்ப நேரம் பேசிட்டேன் போலன்னு நினச்சேன். ஆனால் 1 மணி நேரம் 10 நிமிஷம் தான் பேசியிருந்தேன். அதுக்கப்புறம் செக் பண்ணும்போது முடிஞ்சு போகும்போது ஒரு சிலர் என்ன பிரதர் சீக்கிரமாக முடிச்சிட்டிங்க அப்படின்னு கேட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்படி கேட்டவர்களை ஒரு சிலர் இங்கே உட்கார்ந்து முறுமுறுக்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியும். சரி, கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் உங்களோடு கூட இடைபடுவாராக. ஒரு பெரிய ஓட்டப்பந்தயத்திற்கு ஆயத்தம் பண்ணப்பட்டது. எதுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டது? ஆமாம், ஓட்டப்பந்தயத்தில் என்ன நடக்கும்? கராத்தே நடக்குமா? ஓட்டப்பந்தயத்தில் ஓட்டப்பந்தயம் நடக்கும். ஸோ அந்த ஓட்டப்பந்தயத்தில் எல்லாரும் முதலாக நன்றாக ஓடுவதற்கு ஆயத்தமாகி வந்திருந்தார்கள். எல்லாம் அந்த ஓட்டப்பந்தயம் நடக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு லைன் போட்டிருப்பாங்க. அப்புறம் என்ன பண்ணணும்? அந்த லைனில் தாண்டி நிற்கணுமா? முதல்ல எங்கே நிற்கணும்? எடுத்தோடனே ஓடிடணுமா? லைனுக்கு முன்னாடி நிற்கணும். அப்புறம் அந்த ஓட்டப்பந்தயத்தை ஆர்கனைஸ் பண்ணுகிற அவர்கள் எல்லாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாம் சொல்லுவார்கள். அதே போல் அங்கே வந்திருந்த எல்லாருக்கும் என்ன பண்ணப்பட்டது? இங்கே யாரோ ஒருத்தர் பிரசங்கம் பண்ணிகிட்டே இருக்காரு. இங்கே என்ன பண்ணப்பட்டது? இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுக்கப்பட்டது. கொடுக்கப்பட்ட உடனே அதெல்லாம் கேட்டுக்கிட்டு எல்லாம் ஓடுறதுக்கு ரெடியாக இருந்தாங்க. ரெடி ஆட உடனே அம்பையர் வந்தார். அம்பையர் என்ன வச்சுருப்பார்? கையில் விசில் வச்சிருப்பார். ஆமாம், விசில் எடுத்து ரெடி ஸ்டார்ட் 1 2 3ன்னு சொல்லி அவர் விசில் அடித்த உடனே தான் எல்லாரும் கிளம்பணும் இல்லையா? சரி, அவர் விசில் அடித்த உடனே எல்லாரும் கிளம்புறதுக்கு ஆயத்தமாக இருந்தாங்க. யார் யார் எந்த வீரர் எந்த லைனில் ஓடணும்னு ட்ராக் போடப்பட்டிருந்தது. கரெக்டாக அந்த லைன்ஸ் எல்லாம் மார்க் பண்ணி அழகாக கொடுத்துருந்தாங்க. அவர் எவ்வளோ தூரம் ஓடணும், அந்த எண்டில் ஒரு இது கட்டி வச்சுருந்தாங்க, ரிப்பன். அது வரைக்கும் அவர் ஓடணும். ஸோ அப்படி எல்லாருமே ரெடியாக ஆயத்தமாக இருக்கும்போது கரெக்டாக அந்த அம்பையர் ரெடி ஸ்டார்ட் 1 2 3 அப்படின்னு விசில் அடித்த உடனே எல்லாரும் வேகமாக ஆரம்பித்தார்கள். கொஞ்ச தூரம் ஓடின உடனே ஒருத்தர் அவர் ட்ராக்கை விட்டுட்டு இன்னொரு ட்ராக்கில் ஓடினார். எங்கே ஓடினார் சொல்லுங்கள்? எங்கே ஓடினார்? அவர் ட்ராக்கை விட்டுட்டு இன்னொரு ட்ராக்கில் ஓடினார். இன்னொருத்தர் பார்த்தார், பக்கத்தில் இருக்கிறவரை பார்த்துக்கிட்டே ஓடி போய் குப்புற விழுந்தார். என்ன பண்ணார் இன்னொருத்தர்? சொல்லுங்க, கதை தானே சொல்கிறேன். பக்கத்தில் இருக்கிறவரை பார்த்துக்கிட்டே ஓடி போய் லெக்க பார்க்காம பக்கத்தில் இருக்கிறவரை பார்த்துக்கிட்டே ஓடி போய் குப்புற விழுந்தார். இன்னொருத்தர் பார்த்தாரு, பக்கத்தில் இருக்கிறவன் நம்மளோட வேகமாக ஓடுறானேன்னு சொல்லி எப்படியாவது இவனை முந்திரணும்னு சொல்லி இவர் முந்தி ஓடாம அவனை சேர்த்து தள்ளி விட்டுட்டு இவரும் கீழே விழுந்தார். இன்னொருத்தர் பார்த்தார், எல்லாரும் என்னடா முன்னாடி ஓடுறாங்க, நான் எப்பவுமே வேற மாதிரி ப்ரோன்னு சொல்லி அவர் பின்னாடி திரும்பி பின்னாடி ஓட ஆரம்பித்தார். ஆமாம், இப்படி எல்லாரும் ஒவ்வொரு விதமாக ஓடினாங்க. ஆனால் ஒருத்தர் மட்டும் ஓடவே இல்லை, மெதுவாக ஜாக் பண்ணார். என்ன பண்ணார்? மெதுவாக காலையில் எந்திரிச்சு நம்ம ஜாகிங் பண்ணுற மாதிரி மெதுவாக அவர் ஜாகிங் பண்ணார். பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து கேளுங்க. கதை மட்டும் கேட்டிங்கல்ல, பக்கத்தில் இருக்கவங்கள பாருங்கள். பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து கேளுங்க, அங்கே கேளுங்க, நீங்கள் எப்படி ஓடுறீங்கன்னு கேளுங்க. ஆமாம், யாரோ சொல்கிறாங்க நாங்கள் தான் அந்த பின்னாடி ஓடுற ஆள் அப்படின்னு. 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 24வது வசனம். 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 24வது வசனம். பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் போதும். அப்போஸ்தலனாகிய பவுல் தான் உருவாக்கிய அந்த கொரிந்து சபைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது 2 நிருபங்கள், ஆனால் 4 நிருபங்களை எழுதினார் என்று சொல்லப்படுகிறது. அதற்கு நிறைய ஆதாரங்களும் அந்த புஸ்தகங்களிலேயே இருக்கிறது.
அப்படி அவர் இந்த கொரிந்து பட்டணத்திலே அவர் ஊழியத்தின் ஆரம்பத்திலே 18 மாதங்கள் அவர் தங்கியிருந்தார். அப்படி அந்த சபையிலே அவர் 18 மாதங்கள் தங்கியிருந்து அந்த ஊழியத்தை நிறைவேற்றி அந்த சபையையும் ஸ்தாபித்து பிற ஊழியர்களிடத்திலே அவர் உருவாக்கி இருந்த மூப்பர்களிடத்திலே சபையை கொடுத்துவிட்டு பிற பகுதிகளுக்கு அவர் கடந்து சென்று விடுகிறார். அப்படி அவர் கடந்து சென்ற பின்னர் சில சங்கதிகளை அவர் கேள்விப்படுகிறார். அந்த கொரிந்து பட்டணத்திலிருந்து ஒரு விசுவாச குடும்பம் பவுலை சந்திக்க வருகிறார்கள். அவர்கள் வந்து ஒரு சில காரியங்களை, அந்த சபைக்குள் நடக்கிற பல காரியங்களை சொல்லுவதை அவர் கேள்விப்படுகிறார். அதை நீங்கள் 1ஆம் அதிகாரத்திலே வாசிக்கலாம். அதெல்லாம் வாசிக்க நேரம் இல்லை, நீங்கள் வீட்டில் போய் வாசிச்சுக்கோங்க. அப்படி அந்த விசுவாச குடும்பத்தின் மூலமாக கேள்விப்பட்ட அநேக காரியங்களுக்கு பதிலளிக்கும் வகையிலும், இன்னும் அந்த சபையின் மேல் தேவன் வைத்திருந்த அன்பை விளங்க பண்ணும் வகையிலும், தான் உருவாக்கின அந்த சபை மக்கள் தேவ திட்டத்திலிருந்து வழி மாறி போய்விடக்கூடாது என்கிற கரிசனையோடும் பவுல் இந்த நிருபங்களை எழுதியிருக்கிறார் என்பதை, இதை நன்கு நீங்கள் தியானிக்கும் போது நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அப்படி அவர் பல ஆலோசனைகளை சொல்லி அந்த சபைக்கு எழுதுவதை நாம் பார்க்கலாம். இந்த குறிப்பாக 9வது அதிகாரத்திலே அவர் பல காரியங்களை பேசுகிறார். 23வது வசனம் வரை, அந்த 23ஆம் வசனம் வரை பல காரியங்களை அவர் விவரித்து விட்டு அடுத்த டாபிக்கு போகிறார். அந்த அடுத்த கட்டத்திற்கு அவர் நகரும் போதுதான் ஒரு உவமையாக சில காரியத்தை காண்பிக்கிறார். பவுல் எப்போதுமே இயேசுவை போலவே அவர் பல உவமைகளாக அவர் தன் ஜனத்தோடு கடிதங்களிலே பேசுவதை நீங்கள் பார்க்கலாம். திடீரென்று அவர் காட்டுவார், ஒரு தண்டிலே சேவகம் பண்ணுகிற ஒரு சேவகனை பாருங்கள் என்று காட்டுவார், தீமோத்தேயுல வாசிக்கிறோம். அடுத்து திடீர்னு ஒரு விவசாயியை காண்பிப்பார், அந்த விவசாயியை பாருங்க, பிரயாசத்திற்கு ஏற்ற பலன் அவனுக்கு கிடைக்கணும் அப்படின்னு எழுதுவார். அப்புறம் அப்படியே எழுதும்போது அந்த ஒரு பெரிய வீட்டை காட்டுவார், அங்கே இருக்கிற நிறைய பாத்திரங்களை காட்டுவார். இப்படி நிறைய உவமைகளின் மூலமாக பவுல் தான் உருவாக்கின சபைகளோடு பேசுவதை நீங்கள் பார்க்கலாம். அப்படி அவர் எழுதி கொண்டே வரும்போது இந்த பகுதியிலே ஒரு பந்தய சாலை என்கிற ஒன்றை காண்பிக்கிறார். அந்த பந்தய சாலையிலே ஓடுகிறவர்களுக்கும் தேவ ஜனங்களுக்கும் ஒரு பெரிய ஒற்றுமை இருக்கிறது என்பதையும், எப்படி உலக பிரகாரமான மனிதர்கள் ஒரு பந்தய சாலையிலே ஓடுகிறார்களோ, தேவ பிள்ளைகளாகிய நமக்கும் கூட இந்த உலகத்திலே ஆவிக்குரிய ஓட்டம் என்று ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை விவரிக்கும் வண்ணமாக, வெளியில் இருக்கிற மனிதர்களுக்கு அல்ல, சபையில் இருக்கிற ஊழியர்களுக்கும் தேவ பிள்ளைகளுக்கும், குறிப்பாக அவரால் உருவாக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்குமே பவுல் எழுதுகிறார். பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆனால் ஓடுற ஒருத்தன் தான் பெற்றுக்கொள்ளுவான். நீங்களும் எப்படி ஓடுங்க? எப்படி ஓடுங்க? ஆமாம், வெற்றி பெறும்படியாக ஓடுங்களா, பெற்றுக்கொள்ளும்படியாக ஓடுங்களா? இந்த பக்கம் இருக்கவங்களாம் சொல்லுங்க, வெற்றி பெறும்படியாக ஓடுங்களா, பெற்றுக்கொள்ளும்படியாக ஓடுங்களா? ஆமாம், 4 பேர் தான் வாயை திறந்துருக்கீங்க. இந்த உலக பிரகாரமான ஓட்டம் வெற்றியை பற்றி பேசும், சரியா? இந்த உலக பிரகாரமான ஓட்டத்திற்கும் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற ஓட்டத்திற்கும் பெரிய வித்தியாசம் உண்டு. இந்த உலக பிரகாரமான ஓட்ட பந்தயத்தில் ஓடுகிறவர்கள் எத்தனை பேர் ஓடினாலும் எப்படி வெற்றி நிர்ணயிக்கப்படுகிறது? யார் முதலாவது வந்ததோ அவர் தான் வெற்றியாளராக அறிவிக்கப்படுவார். ஆனால் இந்த கிறிஸ்தவ ஓட்டம் என்பது யாரும் முன்னாடி வர்றாங்கன்றது கிடையாது. என்ன சொல்லுங்க, என்ன வித்தியாசம்? யாரு சொல்லுங்க, யாரு முன்னாடி வர்றாங்கன்றது உலக பிரகாரமான ஓட்டம். ஆனால் ஆண்டவர் வச்சிருக்கிற ஓட்டம் யாரு? யாரெல்லாம் ஓடுறாங்களோவா? ஆமா, என்ன பெற்றுக்கொள்ளும்படி? ஆண்டவருடைய வார்த்தையா? ஆண்டவர் வைத்திருக்கிற ஓட்டம் என்பது கடைசி வரை யார் ஓடி முடிக்கிறாங்களோ அவர்கள் பெற்றுக்கொள்ளுகிறார்கள். ஹல்லேலூயா. ஆமா, இந்த உலக பிரகாரமான ஓட்டம் என்பது ஒருத்தருக்கு இடையிலான போட்டி, யார் வேகமா ஓடி வர்றாங்கன்னு. ஆனா ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற ஓட்டம் என்பது யாரை முந்தி யாரை தள்ளி விட்டு யாரை பின்னால இழுத்து ஓடுறோன்றது கிடையாது.
யார் இந்த ஓட்டத்தில் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற லக்கை கடைசி வரை வந்து அடைந்து ஆண்டவர் தருகிற அந்த பொக்கிஷத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுகிறார்களோ அவர்களே வெற்றி பெறுகிறார்கள். ஹல்லேலூயா. அப்ப இந்த உலக பிரகாரமான ஓட்டத்தில் ஓடுகிறவர்கள் யாரோ ஒருத்தர் தான் வெற்றி பெற முடியும். ஆனா இந்த ஆவிக்குரிய ஓட்டத்தில் ஓடுகிற நம்ம எல்லாரும் என்ன பண்ண முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். வெரி குட். அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அதுதான் இந்த உலக பிரகாரமான ஓட்டத்திற்கும் ஆண்டவர் வைத்திருக்கிற ஓட்டத்திற்கும் உள்ள வித்தியாசம். சரி, முதல் வித்தியாசம் என்னது? உலக பிரகாரமான ஓட்டம் யார் வெற்றி பெறுகிறார்கள் என்பதை குறித்தது. ஆனால் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற ஓட்டம் யார் கடைசி வரை ஓடி முடிக்கிறார்கள் என்பதை பொறுத்தது. சரி, ரெண்டாவது, இந்த உலக பிரகாரமான ஓட்டம் அவர் என்ன பண்ணுவார்? தனியா ஓடி அவர் வெற்றி பெறுவார். ஆனா இந்த ஆண்டவர் வைத்திருக்கிற ஓட்டத்தில் ஆண்டவர் நம்மளை ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு லைன்ல நிறுத்தினார். ஆனா ஓடும் போதே நம்ம எப்படி ஓடணுமா? நம்மளோட ஒரு சிலர் ஆயத்தம் பண்ணி அவங்களையும் கொண்டு போய் அங்க கடைசியில பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அவர்களையும் ஓட வைக்க வேண்டிய ஒரு பெரிய பணியும் ஊழியர்களுக்கு மட்டும் இல்லை, உட்கார்ந்திருக்கிற எல்லாருக்கும் உண்டு. ஹல்லேலூயா. ஆமா. அப்போ அந்த உலக பிரகாரமான ஓட்டத்திற்கும் ஆண்டவர் வைத்திருக்கிற ஓட்டத்திற்கும் பெரிய வித்தியாசங்கள் உண்டு. ஆனா பவுல் அங்கே சில காரியத்தை தெளிவாக அவர் சொல்லுகிறார். தேவ ஜனங்களே, நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக ஓட வேண்டும். அதை சொல்லிட்டு அடுத்த வசனத்துல என்ன சொல்றாரு? 25ஆம் வசனத்துல, பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள். நல்லா கவனிங்க. உசைன் போல்ட்னு ஒருத்தரை நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கோமா? உலகத்திலே அதிவேகமான மனிதர். இன்னும் அவருடைய சாதனை என்ன செய்யப்படாமல் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள், முறியடிக்கப்படாமல் இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. 100 மீட்டர் ஓட்டத்தை ஒரு 10 செகண்டுக்குள்ள 8 செகண்ட்ஸ்க்குள்ள அவரால் என்ன பண்ண முடியும்? ஓடி கடக்க முடியும். எவ்வளவு தூரம்? 100 மீட்டர். எவ்வளவு நேரத்தில் ஓடி கடக்க முடியும்? ஒரு 8 செகண்ட். நீங்க இப்படி 8 பண்றதுக்குள்ள அவரால் என்ன பண்ண முடியும்? நம்மளால இங்க இருந்து இங்க கூட ஓட முடியாது. ஆனா அவர் என்ன பண்ணிடுவாரு? அவ்வளோ தூரம் பிரயாசப்பட்டு அவரால் ஒரு பெரிய சாதனையை செய்து முடித்திருக்கிறார். அவர் ஓடின நேரம் எவ்வளவு தான்? மொத்தம் 10 செகண்டுக்குள்ள தான். ஆனா அதுக்கு பட்ட பிரயாசம் சொல்லுங்க, 5 செகண்டா? யாராவது அவரை கூப்பிட்டு, எப்பா நீ வெறும் 8 செகண்ட் ஓடி இருக்க, இதுக்காக நீ எவ்வளோ பிரயாசப்பட்ட அப்படின்னு கேட்டால் அவர் என்ன சொல்லுவார்? என் 12 வயசுலேருந்து 15 வருஷமா நான் படாத பாடு கிடையாது, படாத பிரயாசம் கிடையாது, எடுக்காத முயற்சிகள் கிடையாது அப்படின்னு தானே சொல்லுவார். அப்போ பவுல் சொல்லுகிறார், எப்பா இந்த உலக பிரகாரமான ஓட்டத்தில் ஓடுகிறவர்கள் அதை பெற்றுக்கொள்வதற்காக, வெற்றி பெறுவதற்காக எல்லாவற்றிலும் என்ன செய்வாங்களாம்? இச்சையடக்கமாக இருப்பாங்களாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்களுக்கு அநேக காரியங்களை பெற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பு உண்டு. இப்போ ஒரு பெரிய சிங்கர் இருக்கிறாரு, இன்னைக்கு சாயங்காலம் அவருக்கு பெரிய ப்ரோக்ராம் இருக்குது, ஒரு 10 பாட்டை அவர் பாடணும். அன்னைக்கு மத்தியானம் அவர்கிட்ட கொண்டு ஐஸ்கிரீமை கொடுத்தீங்கன்னா அவர் என்ன பண்ண மாட்டார்? சாப்பிட மாட்டார். ஏன்னா தொண்டை போயிடும். ஆனால் ஆசை இருக்கும். 10 பேர் சுற்றி உட்காந்து தின்னாலும் அவரால் என்ன தான் பண்ண முடியும்? பார்த்துக்கிட்டு தான் இருக்க முடியும். அப்போ அந்த உசைன் போல்ட் அவர் என்ன பண்ணியிருப்பாரு? எல்லாரும் வீட்டில் படுத்து தூங்கும்போது அவர் அதிகாலையில் 3 மணி 4 மணிக்கு எந்திரிச்சு போய் கிரவுண்டில் என்ன பண்ணியிருப்பாரு? ஓடுன்னு ஓடி இருப்பார். எல்லாரும் இஷ்டத்துக்கு சாப்பிடும்போது இவர் என்ன பண்ணியிருப்பார்? இவருக்குன்னு ஒரு டயட் பிளான் கொடுத்துருப்பாங்க. ஐயா நீங்கள் இதை தான் சாப்பிடணும். அவரோட கோச் என்ன பண்ணியிருப்பார்? டயட்டீஷியன் எழுதி கொடுத்துருப்பார். நீ என்னதான் விரும்பினாலும் நீ அதை சாப்பிட முடியாது. ஏனென்றால் நீ அதை சாப்பிட்டா நாளைக்கு உனக்கு போட்டி இருக்கு, இன்னைக்கு உனக்கு என்ன ஆயிரும், ஏதாவது ஆயிரும் அப்படின்னு சொல்லி பலவிதமான கண்டிஷன்ஸ் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். அதான் பவுல் சொல்றாரு, பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள். அவங்க என்ன செய்யறாங்களாம்? அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படி அப்படி செய்கிறார்கள். அது அழிவுள்ள கிரீடம் தானே. அவர் என்னதான் பெரிய சாதனை பண்ணாலும், எவ்வளவு பெரிய அவார்டு வாங்கினாலும், நாளைக்கே ஒருத்தர் வந்து என்ன பண்ணிடுவார்? அதை அவரோட ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் முன்னாடி ஓடினா மாறிடும். அப்புறம் ஒரு 10 வருஷம் கழிச்சு அவர் பேரே நமக்கு தெரியாமல் போய்விடும்.
அவர் வாங்கி கொடுக்குற கிரீடம் அப்படியே அழியாமல் இருக்குமா? ஒரு பூகம்பம் வந்துச்சுன்னா என்ன ஆயிரும்? அது காணாமல் போயிடும். அவர் சேர்த்து வச்சிருந்த பெரிய பெரிய மாடி வீடு, கட்டின வீடு எல்லாம் என்ன ஆகும்? பெரிய ஒரு earthquake வந்துச்சுன்னா காணாமல் போயிடும். இப்போ பவுல் சொல்றாரு, அழிவுள்ள இந்த கிரீடத்தை பெறுவதற்கு உலக பிரகாரமாக ஓடுகிற இந்த மனிதர்கள் எல்லாவற்றிலும் இச்சையடக்கமாக இருக்கிறாங்க, மிகுந்த பிரயாசப்படுகிறாங்க. அதை சொல்லிட்டு அவர் அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க, நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். செய்கிறோமா? செய்கிறோம்னு அவர் எழுதிட்டாரு. பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து கேளுங்க, அப்படி செய்கிறீங்களான்னு கேளுங்க. ஆமாம், இந்த பக்கம் இருக்கவங்களாம் திரும்பவே இல்லை பாருங்க, அப்படி செய்கிறீங்களான்னு கேளுங்க. ஆமாம், எப்படி செய்கிறீங்களா? பவுல் சொல்கிறார், எப்பா அவங்க அழிவுள்ள கிரீடத்தை பெறுவதற்கு அவ்வளவு கண்ட்ரோல்டாக என்னென்னவோ பண்ணுறாங்க. ஆனால் ஆண்டவர் எங்களுக்காக அழிவில்லாத ஒரு கிரீடத்தை வைத்திருக்கிறாரு. அதை பெற்றுக்கொள்ளும்படியாக ஓடுகிற நாங்களும், உலக பிரகாரமான மனுஷன் எவ்வளவு கண்ட்ரோல்டாக இருக்கிறானோ நாங்களும் அவ்வளவு கண்ட்ரோல்டாக இருக்கிறோம். அவன் 4 மணிக்கு எந்திரிச்சு லொங்குன்னு கிரவுண்டில் போய் ஓடுறான்னா, நாங்கள் 4 மணிக்கு எந்திரிச்சு முழங்காலில் நின்று முட்டி முட்டி தேவனுடைய ராஜ்யம் வருவதாக அப்படின்னு சொல்லி சத்தம் வரல. பார்த்தீங்களா? சொன்னால் தானே வரும். யோசிச்சு பார்த்தீங்களா? சரி, அப்படி நிறைய காரியங்களை நீங்கள் போட்டுக்கோங்க. அந்த வசனத்தை தியானிச்சு உலக பிரகாரமான மனுஷன் என்னென்னமோ செய்கிறானே, இந்த அழிவில்லாத ஒரு கிரீடம் ஆண்டவர் வச்சிருக்கிறேன்னு சொல்கிறாரு, அதை பெற்றுக்கொள்வதற்கு நான் எதை தியாகம் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. சரியா? அடுத்து அவர் சொல்கிறாரு, அடுத்தது, ஆதலால் நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன். உலக பிரகாரமாக மனிதர்கள் அவங்க என்ன தான் ஓடினாலும் எதுக்கு தான் ஓடுறாங்க? நிச்சயம் கிடையாது. இன்னைக்கு அவங்க சாதிக்கிற காரியம் நாளைக்கு நிற்குமான்னு நிச்சயம் கிடையாது. இன்னைக்கு ஓடினவர் நாளைக்கு என்ன ஆவார்னு அவருக்கும் தெரியாது. உலக பிரகாரமான மனிதர்களை கேட்டால் எங்கப்பா போகிறேன்னு கேட்டால், வாழ்க்கை எப்படி போகுதுன்னு கேட்டால் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. இன்னைக்கு நிறைய காரியங்கள் சொல்லுவாங்க. மறு ஜென்மம்னு ஒன்று இருக்குது, 7 ஜென்மம் இருக்குது, நான் முற்பிறவியில் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன், ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. நாளைக்கு நீ என்ன ஆக போகிறப்பான்னு ஒன்றும் தெரியாது. ஆனால் நம்ம எல்லாருக்கும் என்ன உண்டு? என்ன உண்டு? நம்ம எல்லாருக்கும், நமக்கு எல்லாருக்கும் ஒரு நிச்சயம் உண்டு. என்ன நிச்சயம்? என்ன நிச்சயம் உண்டு? நமக்கு அழிவில்லாத ஒரு நித்திய ராஜ்யம் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் டெம்பரரியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு தேவாதி தேவன் எனக்கு இருக்கிறார். அவருடைய வருகையில் அவரை நான் சந்திக்க போறேன், அல்லது மரித்தாலும் அவருடைய வருகையில் என்ன செய்ய போறேன்? உயிரோட எழும்ப போகிறேன், அவரோடு கூட யுக யுகமாக ஆளுகை செய்ய போகிறோம் என்கிற ஒரு அசைக்க முடியாத நிச்சயமும் நம்பிக்கையும் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. பவுல் சொல்றாரு, உலக பிரகாரமான மனிதர்கள் நிச்சயம் இல்லாம ஓடுறாங்க, ஆனா நான் எப்படி ஓடுறேன்? நிச்சயம் இல்லாதவனாக ஓடல. எனக்கு ஒரு உறுதி இருக்கிறது, என்னுடைய ஓட்டத்தை குறித்த ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா! எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்கு? ஆமாம், இந்த பக்கம் இருக்கவங்களுக்குலாம் நம்பிக்கையே இல்லை. இந்த பக்கம் இருக்கவங்களுக்கு எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்கு? பரவாயில்ல, உயர்ந்த கைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது, அதுதான் நம்முடைய நம்பிக்கை. அந்த நம்பிக்கையில் நமக்கு ஒருபோதும் சந்தேகமே வரக்கூடாது. சரியா? ஆமாம். அடுத்து அவர் என்ன சொல்றாரு பாருங்க, அதே அடுத்த வசனத்தில் அடுத்த பகுதியில், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன். எப்படி சிலம்பம் பண்ணேன்னு சொல்றாரு பவுல்? ஆகாயத்தை அடிக்கிறவனை, சிலம்பம்னா தெரியும்ல, இப்போ தான் எங்கே பார்த்தாலும் ஒரே சிலம்பம் கோச்சிங்காக நடக்குது. எங்கள் வீட்டு சைட்லாம் அந்த சைடில் காலைல சில நேரத்தில் போகும்போது ஒரு 10-15 பிள்ளைங்க கம்பை தூக்கிட்டு போகுது. நம்ம என்ன பண்ணுறோம் இந்த காலத்தில்? நம்ம பிள்ளைங்க எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டியில் நல்லா வரணும்னு சொல்லி ஷட்டில் விளையாட விட்றோம், டிராயிங் வரைய விட்றோம், என்னென்னவோ பண்ண விட்றோம். 3 வயசு ஆன உடனே அது 2 அடி தான் இருக்கும், அது கையில் ஒரு 9 அடி கம்பை கொடுத்து போ சுற்றிட்டு வான்னு அனுப்பி விட்டுறோம். கோச் என்ன பண்ணுவார் சொல்லுங்க? கோச் என்ன பண்ணுவார்? மொதல் நாள் கிளாஸுக்கு விட்டவொடனே என்ன பண்ணுவார் கோச்? சொல்லுங்க. சிலம்பம் எப்படி சொல்லி கொடுப்பாரு? எடுத்த உடனே எதிர்க்க ஒரு ஆளை விட்டுட்டு போடுற நாள் சாத்துன்னு சொல்லிடுவாரா? முதல்ல என்ன பண்ணுவார்? இப்படி வையின்வார், அப்படி வையின்வார். ஒரு 6 மாதம் போன உடனே எப்படி எப்படி சுற்றணும்னு 6 மாதம் வரைக்கும் அது எங்கே தான் சுற்றிக்கிட்டு இருக்கோம்? ஆகாயத்தில் தான் சுற்றிக்கிட்டு இருக்கோம். இப்போ 6 வருஷம் கிளாஸுக்கு போயிடுச்சு. 6 வருஷம் கிளாஸுக்கு போனவுடனே உங்கள் பிள்ளை போய் எப்படி சிலம்பம் சுற்றுதுன்னு பார்க்க போகிறீங்க. அப்பையும் அது ஆகாயத்திலே சுற்றிக்கிட்டு இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சொல்லுங்கள், என்ன பண்ணுவீங்க? ஒன்று கோச்சை மாற்றுவீங்க, இல்லைன்னா நீங்கள் கோச்சோட சிலம்பம் பண்ணிடுவீங்க.
என்னையா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு. சரியா? அப்போ அது கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன உடனே என்ன பண்ணணும், ஒரு ஆப்பனண்ட்டை நிற்க வச்சு என்ன பண்ணுவார், அவங்க கூட எப்படி பண்ணணும்னு சொல்லுவார், சுற்றி நிற்க வச்சு சொல்லி கொடுப்பாரு, அடுத்த லெவலுக்கு மூவ் ஆகணும். பவுல் சொல்கிறாரு, எப்பா நான் ஓட்டத்தை ஆரம்பிக்கும் போது ஒரு லெவலில் இருந்தேன், ஆனால் இப்போ நான் எப்படி போயிட்டு இருக்கிறேன், முன்னேறி போயிட்டு இருக்கிறேன். இப்போ நான் ஆகாயத்தில் சிலம்பம் பண்ணுறது போல பண்ணலை. ஐ ஹாவ் அ டார்கெட் நவ். அதுக்கு முன்னாடி சும்மா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். 30 வருஷமாகவும் ஆகாயத்தை நோக்கி சிலம்பம் பண்ணி கொண்டிருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் என்ன என்னைக்கு ரட்சித்தார், அன்னையிலிருந்து நான் இன்னைக்கு என்னவா மாறி இருக்கிறேன் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. அடுத்து என்ன சொல்றாரு, மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் எதுக்காக செய்கிறாராம், நான் பெற்றுக்கொள்ளும்படியாக வைக்கப்பட்டிருக்கிறேன். மற்றவர்களுக்கு நான் பிரசங்கம் பண்றேன், நிறைய சபைகளை உருவாக்கி இருக்கிறேன், நிறைய ஊழியர்களை எழுப்பி இருக்கிறேன், அநேகரை ஆண்டவருக்குள்ள கொண்டு வந்திருக்கிறேன், அநேகர் என்னுடைய வார்த்தைகளை கேட்கிறார்கள். ஆனா நானே பாதி வழியில தடுமாறி நின்னுட்டேன்னா பிறருக்கு நான் தவறான முன்னுதாரணம் ஆயிருவேன். நான் அப்படி ஆயிடக்கூடாது என்பதற்காக இது எல்லாத்திலும் என்ன பண்றேன், என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன் என்று சொல்லுகிறார். எதற்காக, நான் பெற்றுக்கொள்ளும்படியாக ஓடணும். பெரிய தேவ மனிதன் பவுல். இந்த உலகத்துல இந்த வார்த்தையை சொல்ல வேண்டான்னு ஒரு மனுஷன் ஒருத்தர் இருப்பார்னா அது பவுலை சொல்லலாம். சரியா? அவ்வளவு காரியங்களை சாதித்த பவுல் அவர் சொல்றாரு, நான் சாதித்த காரியங்கள்லாம் ஓரமா இருக்கட்டும், நான் இன்னும் முன்னேறி செல்ல விரும்புகிறேன், நான் பெற்றுக்கொள்ளும்படியாக ஓடுகிறேன். அதற்கு என்ன காரியத்தை செய்யணுமோ, என்ன தியாகத்தை நான் செய்யணுமோ, அது என்னுடைய சரீர பிரகாரமாக இருந்தாலும் அதையும் நான் செய்வதற்கு ஆயத்தம் என்று அவர் சொல்லுகிறார். இந்த நாளின் காலை வேளையில் அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஒரு ஆண்டவர் நியமித்திருக்கிற ஒரு ஆவிக்குரிய ஓட்டத்திலே வைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த ஓட்டத்தில் நாம் ஓடும்போது பல காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே குறுக்கிடும். நம்முடைய ஓட்டத்தை நிறுத்துவதற்கு அல்லது தடை செய்வதற்கு என்னென்ன காரியங்கள் இருக்கும்னு வேதம் நிறைய காண்பிக்குது. அதையும் பவுலுடைய வார்த்தையிலிருந்தே பார்க்கலாம். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 7வது வசனம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 7வது வசனம். நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார்? இதையும் பவுல் கலாத்தியா என்கிற பட்டணத்தில் இருந்த சபையை பார்த்து தான் கேட்கிறார். எப்பா, நீங்கள்லாம் நல்லா ஓடுனீங்க ஒரு காலத்தில், ஆனா இன்னைக்கு ஏதோ ஒரு தடுமாற்றத்தை உங்களுக்குள்ள நான் பார்க்கிறேன், நான் கேள்விப்படுறேன். அந்த தடுமாற்றத்திற்கு என்னப்பா காரணம் அப்படின்னு கேட்கறதுக்கு அவர் பயன்படுத்துகிற வார்த்தை, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போகத்தக்க உங்களை தடை செய்தவன் யார்? அப்போ நம்முடைய ஆவிக்குரிய ஓட்டத்தில் முதலாவது நம்மை நிறுத்துவதற்கு தடை உண்டாகும். அந்த தடை என்ன செய்யுமா, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போவதற்கு ஏற்ற தடையாக வருமா? சரி, தடை இங்கே வெளியிலிருந்து வரும். நிறைய தடைகள் என்ன வரும், வெளியிலிருந்து வரும். அது நம்முடைய ஓட்டத்தை நிறுத்துவதற்குரிய காரியங்களை சத்துரு கொண்டு வருகிற தந்திரமாக இருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையிலே சத்துரு கொண்டு வருகிற பிரச்சனைகள், போராட்டங்கள், நிந்தனைகள், அவமானங்கள், வியாதிகள், இப்படி எந்த காரியத்தை கொண்டு வந்தும் சத்துரு என்ன செய்வான், தடைகளை கொண்டு வர அவன் முயற்சி செய்வான். ஆனால் அதே நேரத்தில் பவுல் அங்கே கேட்கிறது, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போகத்தக்க தடைகளை யாருப்பா கொண்டு வந்ததுன்னு கேட்குறான். சரியா? ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாக மாறும்போது நாம் தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றப்படுகிறோம். ஆண்டவர் நமக்கென்று ஒரு சத்தியத்தை வேதத்தின் வாயிலாக எழுதி கொடுத்திருக்கிறார். சத்துரு செய்கிற பெரிய காரியம் என்ன, ஏதோ ஒன்றை கொண்டு வந்து நம்முடைய சத்தியத்தினின்று விலக்கி அவர் நியமித்த ஓட்டத்தை விட்டு வேற எங்கேயோ ஓட வச்சிருவான், அல்லது நம்முடைய ஓட்டத்தை முற்றிலுமா நிறுத்திடுவான், அல்லது நம்முடைய ஓட்டத்தை பின்னாடி பார்த்து ஓட வச்சிருவான், எதையோ ஒன்று செய்திருவான். அதான் பவுல் சொல்றாரு, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்க யார் உங்களை தடை செய்தது? அதனால அருமையான தேவ பிள்ளைகளை, நீங்களே உங்களை கேள்வி கேட்டுக்கோங்க.
நான் என்னுடைய ஓட்டத்தை ஆரம்பித்த நாளில் எப்படி ஆண்டவருக்காக வைராக்கியமாக ஓடினேன், இன்னைக்கு எப்படி ஓடிக்கிட்டு இருக்கேன், ஏதாவது ஒன்று சத்தியத்திற்கு விரோதமாக நான் செயல்படுவதற்கு ஏதுவாக தடை என்னிலே உண்டாயிருக்கிறதா அப்படின்னு நீங்களே கேள்வி கேட்டுக்கோங்க. சரியா? அடுத்து பவுல் என்ன சொல்றாரு பாருங்க. அதே கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம். புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? முதல்ல தடை செய்தவன் யார் என்று கேட்டார். இப்போ கேட்கிறார், உங்களை மயக்கினவன் யார்? அப்போ நம்முடைய ஆவிக்குரிய ஓட்டத்தில் நாம் முன்னேறி ஓட முடியாதபடிக்கு சத்ருவினால் கொண்டு வரப்படுகிற தடைகளும் நமக்கு வரும், அதே நேரத்தில் மயக்கமும் வரும். பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க பார்ப்போம். இதெல்லாம் உங்களை சொல்கிறதுக்கு எதுக்குன்னா நீங்கள் மறக்கக்கூடாது. பாருங்கள், பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்கள். நமக்கு தடையும் வரும், மயக்கமும் வரும். மயக்கம் நமக்கு உள்ளே இருந்து தான் வரும். அதையும் சொல்லுங்கள், மயக்கம் நமக்கு உள்ளே இருந்து தான் வரும். ஆமாம், தடை வர்றது சத்ருவானவன் ஒரே தடையாக கொண்டு வந்துட்டான் பிரதர், பிசாசு பிரதர். அதுலேயும் பல வேலையை நம்ம தான் செஞ்சுருப்போம். நம்மளே செஞ்சுட்டு எல்லாத்தையும் யார் மேலே பழிய போட்டுருவான், பிசாசு பிரதர்னு போட்டுருவோம். அவன் பார்த்து சொல்லிக்கிட்டு இருப்பான், டேய் பண்ணதெல்லாம் நீ பண்ணிட்டு என் மேலே பழிய போட்டுட்டு இருக்கியான்னு அவன் அங்கே நோட் பண்ணிக்கிட்டே இருப்பான் நம்ம எத்தனை பொய் சொல்கிறோன்ட்டு. ஆனால் பல நேரத்தில் இந்த மயக்கம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மயக்கம் தான் நம்மளை அறியாமலேயே நம்ம ஓட்டத்தை நிறுத்துகிறது. தடைன்னு பல நேரத்தில் சொல்லிடுவோம். ஒரே தடையாக இருக்குது, ஊழியத்தில் தடையாக இருக்குது, அதில் தடையாக இருக்குது. அதெல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். தடைகளை நீக்குகிறவர் உங்கள் முன்னே போகிறார். வாக்கு தத்தம் எல்லாம் நமக்கு இருக்கு. அது தடைகளை நீக்கிற வேலையை அவர் பார்த்துக்கிடுவார். ஆனால் பல நேரத்தில் இந்த மயக்கம் இருக்குது பார்த்தீங்களா, பவுல் அங்கே மயக்கினவன் யாருன்னு கேட்குறாரு. கலாத்திய சபை மக்கள் அதை நிதானித்து பார்த்தாங்கன்னா நாங்களே தான் எங்களை மயக்கிக்கிட்டோன்னு அவங்க ரிப்ளை போட்டிருக்கணும். பல நேரத்தில் நம்மை மயக்குகிற காரியங்கள் தான் நம்முடைய ஓட்டத்தை அது தடை செய்து விடுகிறது. அல்லேலூயா. ஆமாம், அதனால தான் முழு வேதத்திலும் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது ஓட்டத்தை நன்றாக ஆரம்பித்த பல தேவ மனிதர்களை நீங்கள் பார்க்கலாம். பாதியில் ஓடிக்கிட்டு இருக்கும் போதே ஆண்டவருக்காக வைராக்கியமாக கிரியை செய்தவர்கள் தான், நல்ல தேவ மனிதர்களோடு இணைந்திருந்தவர்கள் தான், நல்ல தரிசனத்தோடு தொடங்கினவர்கள் தான். ஆனால் பாதியில் ஓடும் போதே அவங்க ஓட்டம் வித்தியாசமாகி வேற எங்கேயோ போய் நிற்கிறத வேதத்திலையும் பார்க்கலாம். இன்றைக்கு ஊழியர்கள் என்கிற பெயரிலே இருக்கிற அநேகருடைய வாழ்க்கையிலும் நீங்கள் பார்க்கலாம். காரணம் என்னன்னா, தடை செய்தவன் கிடையாது, மயக்கினவன். எது நம்மளை மயக்குச்சின்னு தெரியாததுனால தான், ஒரு மயக்கத்தில் நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கிறோன்றதை நிதானிக்காததுனால தான் அநேகருக்கு இடரலாக மாறி போன ஓட்டப்பந்தய வீரர்கள் இன்றைக்கு மிகுதி. ஒரு பழைய சிபிஎம் பாட்டு ஒன்று இருக்கு, எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. எத்தனை பேருக்கு தெரியும்? பாடினா தான் தெரியுமா? சரி, நான் பேர் சொல்றேன், ஞாபகம் தெரியுதான்னு பாருங்க. ஜீவ பாதையில் வீசும் பிரகாசத்தில், அப்படி ஒரு பாட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டதில்லை. இந்த பக்கம் என் பிள்ளைங்க கேட்டிருப்பாங்க. தெரியுமா உங்களுக்கு? பரவாயில்லையே, பெட்சி அக்காவுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கு. ஓட்டம் தொடங்கின பேரநேகம், மீட்பருடன் போனார் மெத்த மெதுவாய். ஓட்டம் தொடங்கின பேரநேகம், மீட்பருடன் போனார் மெத்த மெதுவாய். கூட்டம் புதியதென்று சிலர் கூடினார், நாட்கள் போனதால் பலர் வாட்டம் அடைந்தார். நான் போகிறேன், இன்னல் என்னும் குன்று கண்டு நான் அஞ்சிடேன். நிந்தைப்படும் சில தேவ மைந்தர்களுடன் நான் போகிறேன். இயேசுவே, நான் போகிறேன். ஜீவ பாதையில் வீசும் பிரகாசத்தில் தீவிரம் நடப்பதே எனதாத்திரம். பாவ உலகத்துடன் நான் சேர்ந்திடேன், தேவாட்டு குட்டி பின்னே போக துணிந்தேன்.
நான் போகிறேன், நான் போகிறேன். இன்னல் என்னும் குன்று கண்டு நான் அஞ்சிடேன். நிந்தைப்படும் சில தேவமைந்தர்களுடன் நான் போகிறேன். இயேசுவே நான் போகிறேன். ஓட்டம் தொடங்கின பேரநேகம் மீட்பருடன் போனார் மெத்த மெதுவாய். கூட்டம் புதியதென்று சிலர் கூடினார். நாட்கள் போனதால் பலர் வாட்டம் அடைந்தார். அந்த ஸ்டான்ஸ் அழகா சொல்லுது. நாட்கள் போனதால் என்ன செஞ்சிட்டாங்களாம்? பலர் வாட்டம் அடைந்தாராம். ஆமா, எதையோ ஒன்று ஆரம்பிச்சு வேகமா முடிஞ்சிடும் நினைச்சு ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா நாட்கள் போயிட்டே இருக்கு. ஏதோ ஒன்று அவங்கள தடை செய்யுது. ஆனா இதனால என்ன ஆயிட்டாங்களாம்? வாட்டம் அடைஞ்சிட்டாங்களாம். அடுத்த ஸ்டான்ஸ் இன்னும் நல்லா இருக்கு. கெட்ட உலகத்தின் கட்டுகளில் நான் பட்டு பரம பாதை விட்டு விலகேன். கேட்ட உலகத்தின் கட்டுகளில் நான் பட்டு பரம பாதை விட்டு விலகேன். கற்களை என் தலையணையாகிலும் வெட்கம் அடையேன். மீட்பர் பின் செல்லுவேன். நான் போகிறேன், நான் போகிறேன். இன்னல் என்னும் குன்று கண்டு நான் அஞ்சிடேன். நிந்தைப்படும் சில தேவமைந்தர்களுடன் நான் போகிறேன். இயேசுவே நான் போகிறேன். ஆமா, போதும். இப்படியே நான் பாடிக்கிட்டே போயிடுவேன். தம்பி வேற கதா காலட்சேபம் மாதிரி ஹார்மோனியத்தை போட்டு வயன் இழுத்து என்னை இன்னும் பாட வைக்கிறாரு. கெட்ட உலகத்தின் கட்டுகள் பல நேரத்தில் நிறுத்திருச்சு பலருடைய ஓட்டத்தை. அவர் சொல்லும்போது நிறைய பேர் தொடங்கினாங்க, நிறைய பேர் என் கூட இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு திரும்பி பார்க்குறேன், நான் மட்டும்தான் ஓடிட்டு இருக்கிறேன். இதே மாதிரி தான் பவுல் எழுதியிருப்பார்னு நினைக்கிறேன். அவர் ஆரம்பித்த சபைகளை பார்த்தே அவர் சொல்றாரு, எப்பா நான் இப்படித்தானப்பா ஓடுனேன், என்னை பார்த்து தானே நீங்கள்லாம் ஆரம்பிச்சிங்க, இன்னைக்கு எங்கே ஓடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. இப்போ நம்முடைய ஓட்டத்தை மயக்குகிற பல காரியங்கள் இந்த உலகத்தில் வந்துடும். நான் ஏற்கனவே சொன்னேன், கிறிஸ்தவ ஓட்டமானது வெற்றி பெறுவது மட்டும் கிடையாது, கடைசி வரை ஓடி முடிப்பது. அதே நேரத்தில் நான் மட்டும் ஓடுறது கிடையாது, என்னோடு அநேகரை கொண்டு போய் சேர்ப்பது. அதான் வெளிப்படுத்தல வாசிக்கிறோம், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது, அவனுடைய கிரியைக்கு தக்க பலன். என்ன கிரியை? ஆண்டவர் நமக்கு 2 காரியத்தை விலையேற பெற்றதா கொடுத்திருக்கிறார். ஒன்று விலையேற பெற்ற இந்த ரட்சிப்பு, 2வது கனமான இந்த ஊழியம். இந்த ரட்சிப்பையும் கடைசி வரை காத்து கொண்டு போய் என்ன செய்யணும்? ஓடி சேர்க்கணும். ஆண்டவர் தந்திருக்கிற பெரிய நோக்கத்தின்படி அநேகரை கூடவே இழுத்துட்டு போய் சேர்க்கிற ஒரு பெரிய கடமையும் நமக்கு இருக்கு. சரியா? சரி, அப்படி ஓட்டத்தை தொடங்கின அநேகர் தொடங்கி ஓடினார்கள். இப்படி வேதத்தில் நீங்கள் பலரை பார்க்கலாம். இன்னும் பவுல் சொல்லும்போது அதே கொலோசியருக்கு எழுதின நிருபத்தில் ஒரு சில காரியங்களை அவர் சொல்லுகிறார். கொலோசியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிங்க. மாயமான தாழ்மையிலும் தேவ தூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று காணாதவைகளிலே துணிவாய் நுழைந்து தன் மாம்ச சிந்தையினாலே வீணா இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும் உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகும்படி உங்களை வஞ்சியாதிருங்கள். எல்லாமே சபைக்கு எழுதுறது தான். இங்க சொல்லும்போது சொல்றாரு, எப்பா உங்களுடைய பந்தய பொருள் ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது, அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி ஓடணும். ஆனா அதை இழந்து போகும்படி ஒரு சிலர் வஞ்சித்து விடுவார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சில கேட்டகரியை முன்னாடி சொல்றார். அது என்ன சொல்றாரு? மாயமான தாழ்மையா. எப்படி? மாயமான தாழ்மையை காட்டிக்கொண்டு ஒரு சிலர் உங்களை வஞ்சிக்க விடாதிருங்கள். தாழ்மையில மாயமான தாழ்மை இருக்க முடியுமா? முடியாதா? அப்போ இருக்க முடியுமா? முடியாதா? ஆமா, தாழ்மையா இருக்கிற மாதிரி என்ன பண்ணிடலாம்?
காமிச்சிடலாம். ஆனால் பவுல் சொல்றார் மாயமான தாழ்மையிலும். அடுத்தது தேவ தூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் போட்டிருக்கு. ஆனால் அதை நான் எப்படி வாசிக்கிறேன்னா தேவ மனிதர்களுக்கு செய்யும் ஆராதனை. ஆராதனைக்குரியவர் யாரு? சந்தேகமா இருக்கோ? தேவனா தேவ மனிதனா? ஆமாம். நான் அதை வாசிக்கும் போது தேவ தூதர்களுக்கு செய்யும் ஆராதனைன்னு போட்டிருக்கு. அதை கொலோசை சபைக்கு அவர் எழுதுனுக்கு காரணம் இருக்குது. ஆனா இன்னைக்கு தேவனுக்கு நடக்கிற ஆராதனைகளை விட தேவ மனிதர்களுக்கு நடக்கிற ஆராதனைகள் மிகுதி என்பதனாலே அந்த வசனம் இன்னைக்கு 100% பொருந்தும் என்று சொல்லுகிறேன். அதனால ஓட்டத்தை மாறி வேற எங்கேயோ ஓடிக்கொண்டிருக்கிற தேவ ஜனமும் மிகுதி. ஆண்டவர் தேவ மனிதர்களை எடுத்து பயன்படுத்துகிறார். அவரால் நேரடியாகவே காரியங்களை செய்ய முடியும் என்றாலும் அவர் நம்மேல் வைத்த கிருபையினாலே நம்மை எடுத்து நம் மூலமாக அநேக காரியங்களை அவர் செய்வதற்கு நம்மை பயன்படுத்துகிறார். கிருபைகளை தருகிறார், தாளந்துகளை தருகிறார், நம்மை உயர்த்தி அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைக்கிறார். ஆனால் என்ன நடந்துருது? உயர்த்தப்பட வேண்டிய தேவனை தள்ளிவிட்டு பயன்படுத்தப்படுகிற கழுதைகளை பின்பற்றி போகிற கூட்டம் மிகுதி. எருசலேமுக்குள்ள ஆண்டவர் வரும்போது ஒரு கழுதையை தூக்கிட்டு வந்து என்ன பண்ணாங்க? கழுதை மேலே ஏற்றி அது மேலே ஒரு வஸ்திரத்தை போடுறாங்க, கழுதைக்கு முன்னாடி வஸ்திரத்தை விரிக்கிறாங்க, மரக்கிளைகளை வெட்டி போடுறாங்க, எல்லாம் ஆடி பாடி டான்ஸ் ஆடுறாங்க. கொடுத்த மதிப்பு கழுதைக்கா மேலே இருக்கிற இயேசுக்கா? அவ்வளோ சந்தேகம் என்ன? யாருக்கு? அப்போ கழுதை என்ன நினச்சிருக்கணும்? பரவாயில்ல, நம்மளை இவ்வளோ மதிக்கிறாங்களே அப்படின்னு நினைச்சா அந்த கழுதை எவ்வளோ முட்டாள் கழுதை பார்த்தீங்களா? நம்மளும் போய் இப்போ இது இயேசு ஏறின கழுதை, இதற்கு உடனே ஒரு சிலையை செய்து வைத்து எலியாவை இத்தனை மாதம் 6 மாதத்துக்கு குறைஞ்சது இந்த காக்கா போதிச்சிருக்குங்க. அதனால என்ன பண்ணுவோம்? உடனே ஒரு கேரி தாற்றங்கண்டையில் ஒரு காக்காவுக்கு ஒரு சிலையை வச்சு தேவ மனிதர்களுக்கு செய்யப்படும் ஆராதனைகள் நல்லா இருக்கும்ல. கிதியோன் நல்லவரா கெட்டவரா? கிதியோன் நல்லவரா கெட்டவரா? கிதியோன் நல்லவரா கெட்டவரா? கிதியோன் நல்லவரா கெட்டவரா? வெச்சி தெரியலையா? நல்லவரா? கிதியோனுடைய வாழ்க்கையை ஃபுல்லாக படித்து பாருங்க. எண்டு என்னாச்சு? எண்டு என்னாச்சு? எல்லாருடைய காதில் இருக்கிறதெல்லாம் கொண்டு வாங்கப்பா அப்படின்னு கழட்டி போட்டு உடனே ஒரு ஏபோத்தை செய்து தூக்கி நாட்டினார். எதுக்காக நாட்டினார்? அதுக்கு அந்த வசனத்துக்கு முன்னாடி தான் சொல்றாரு, நானும் உங்களை ஆள மாட்டேன், என் பிள்ளைகளும் உங்களை ஆள மாட்டார்கள், கர்த்தரே உங்களை ஆளுவார்கள்னு வாய்க்கிலேயே தேவ பக்தியுள்ள மனுஷன் மாதிரி தான் பேசினார். ஆனால் அடுத்த வசனத்திலே ஆண்டவர் அங்கே எழுதி வச்சிட்டாரு. எப்பா அவன் என்ன செஞ்சான் தெரியுமா? எல்லாத்தையும் செஞ்சு ஒரு ஏபோத்தை செய்து மாட்டினானா ஜனங்கள் எல்லாம் அதை பின்பற்றி போனார்களாம். எதுக்காக செஞ்சாரு? கிதியோன் பெற்ற வெற்றி என்னைக்கும் இல்லாமல் போயிடக்கூடாது. யோசிச்சு பாருங்க, நம்முடைய ஓட்டத்தை பல காரியங்கள் இந்த வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் நம்ம தடை செய்து அதையெல்லாம் பவுல் எழுதுறாரு. மாயமான தாழ்மை, தேவ மனிதர்களுக்கு செய்யும் ஆராதனை, அப்புறம் காணாதவைகளிலே துணிவாய் நுழைந்து. ஆமாம், எதை பற்றி பேசுகிறான்னு அவனுக்கும் தெரியாது, உட்கார்ந்துருக்கிற ஜனங்களுக்கும் தெரியாது. எதையோ ஒன்று பேச வேண்டியது, வேதத்துக்கும் அதுக்கும் சம்பந்தமே இருக்காது, இஷ்டத்துக்கு எதையோ ஒன்று பேச வேண்டியது. அடுத்தது மாம்ச சிந்தையினாலே வீணா இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும். இப்படி நிறைய காரியங்கள் நம்முடைய ஆவிக்குரிய ஓட்டத்தை தடை செய்வதற்கு இன்றைக்கு உலகத்தில் நிரம்பி இருக்கிறது என்று சொல்லி 2000 வருஷத்துக்கு முன்னாடியே பவுல் எழுதி வச்சிட்டார். அப்போ இந்த உலகத்தின் காரியங்களில் பலர் சிக்கிக்கொண்டு அவர்களுடைய ஓட்டத்திலே பின்வாங்கி போகிறார்கள். ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற தரிசனத்தை விட்டு விலகி போகிறார்கள். பலர் தேவன் தன்னை எதற்கு பிடித்தாரோ அதை மறந்துட்டு வேற எதுலையோ ஓடிட்டு இருக்கிறாங்க. அதான் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் 40 வசனத்தில் விசுவாச வீரர்களுடைய பட்டியல் எல்லாத்தையும் குறித்து எபிரேய நிறுவாக்கின எழுதுறான். எழுதி முடிச்சுட்டு எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை என்ன சொல்றாரு? ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நமக்கு இருக்க. என்ன இப்படி படிக்கிறீங்க? மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நமக்கு இருக்க, பாரமான யாவற்றையும் களைந்து போட்டு
ம் ம் என்ன ஓட்டம் என்ன ஓட்டம் என்ன ஓட்டம்? நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் எப்படி ஓடக்கடவோம்? பொறுமையோட ஓடக்கடவோம். ஓட்டம்னாலே நமக்கு என்னதான்? ஓட்டம்னாலே எப்படி தான்? ஓட்டப்பந்தயத்துக்கு போகிறதுக்கு ரெடியாக இருக்கிற ஒரு பையன்கிட்ட போய் கூப்பிட்டு எப்பா பார்த்து மெதுவாக ஓடுப்பான்னு சொல்லுவீங்களா நீங்கள்? ஓட்டம்னாலே எப்படி தான்? நம்ம பார்வையில் வேகம் தான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் எப்படி ஓடணுமா? பொறுமையோட ஓடக்கடவும். ஏனென்றால் இந்த ஓட்டம் நீங்கள் ஆண்டவர் சில நேரத்தில் சில காரியங்களை நீ வேகமாக செய்யணும், நாட்கள் குறுகினது, நீங்கள் வேகமாக கிரியை செய்யணும்னு சொல்லுவார். அதே நேரத்தில் உனக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் தடைகளிலே சிக்கி நீ தடுமாறி விடக்கூடாது, மயக்குகிற காரியங்களில் விழுந்து நீ மயங்கி போய்விடக்கூடாது என்பதிலும் ஆண்டவர் கவனமாக இருக்கிறபடினால் சொல்லுகிறார். நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில், உங்களுக்கு என்று ஆண்டவர் கொடுத்திருக்கிற ட்ராக்கில் பொறுமையோட ஓடக்கடவோம். ஹல்லேலூயா. ஆமாம், நான் நிறைய காரியங்களை காண்பிக்கணும்னு ஆசைப்படுறேன், ஆனால் அதுக்கெல்லாம் நேரம் இருக்குமான்னு தெரில. அதனால ஒரு சில காரியங்களை நான் வேகமாக காண்பிக்கிறேன் பாருங்க. நிறைய பேர் நல்ல ஓட்டத்தை அற்புதமாக ஆரம்பித்தாங்க. ஆண்டவர் தங்களுக்கு கொடுத்த அந்த தரிசனத்தின்படி நல்ல தேவ மனிதர்களோடு இணைந்து கொண்டு ஓட்டத்தை ஆரம்பித்தவர்களை குறித்து வேதத்தில் பல நேரங்களில் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திலே ஒரு மனிதனை குறித்து வாசிக்கிறோம். ஆபிரகாம் என்கிற ஒரு மனிதனை ஆண்டவர் தெரிந்து கொண்டு என்ன சொல்றாரு? நீ உன் இனத்தையும் உன் தேசத்தையும் எல்லாரையும் விட்டுட்டு எங்க வான்னு கூப்பிட்டாரு? ஆமா, அமெரிக்காவுக்கு வான்னு கூப்பிட்டாரா இல்லை ஆஸ்திரேலியாவுக்கு வான்னு கூப்பிட்டாரா? சொல்லுங்க. நான் காண்பிக்கிற தேசத்திற்கு போன்னு சொன்னார். அப்படி போன்னு சொல்ற மனிதர்களோடு இன்னைக்கு உள்ள எந்த வீட்டம்மாவும் போக மாட்டாங்க. முதல் கேள்வி, எங்கே போகிறேன்னு முதல்ல இப்போமே டிக்கெட்டை புக் பண்ணி ஹோட்டலை புக் பண்ணி காமிச்சாதான் நம்ம போவோம். ஆனால் அவங்க கூட இணைந்து செல்லுகிற மனைவி இருந்தது என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. பெரிய குடும்பமாக தான் கிளம்புனாங்க. ஆரானில் வந்தாங்கன்னு சொல்லுது. அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து நீங்கள் வாசிக்கும்போது கூடவே ஆபிரகாமுடைய சகோதரன் மகன் சொல்லுகிற லோத்துவும் கூட வந்தான். எப்படின்னு தெரியல எனக்கு. அவர் பெரியப்பான்னு கூப்பிட்டாரா, அங்கிள்னு கூப்பிட்டாரா, எப்படி கூப்பிட்டாருன்னு எனக்கு தெரியல. அங்கிள் நீங்கள் எங்கே போகிறீங்க? எங்கேயோ போகிறேன். எங்கே போகிறீங்க? இல்லை, ஆண்டவர் போக சொல்லியிருக்கிறார். அப்படியா, நானும் வரேன் அப்படின்னு சொல்லி வந்தவர் தான் லோத்து. நல்ல ஆரம்பம் தான். நல்ல தேவ மனிதனோடு தன்னை இணைத்து கொண்ட ஒரு மனிதன் தான். ஆனால் நடுவில் அவனுக்கு என்ன வந்துச்சு? தடை வந்துச்சா, மயக்கம் வந்துச்சா? தடை வந்துச்சா, மயக்கம் வந்துச்சா? மயக்கம் தான் வந்துச்சு. நான் அதை தடைன்னு சொல்ல மாட்டேன், மயக்கம்தான் வந்துச்சு. நல்லா தான் இருந்துச்சு. ஆபிரகாமுக்கும் சில தடுமாற்றங்கள் வந்துச்சு. அந்த 12ஆம் அதிகாரத்தோட நீங்கள் வாசிக்கும் போதெல்லாம் வந்தவர் திடீர்னு ஒரு எகிப்துக்கு போனார். எதுக்கு போனார்னே தெரில. அதன் மூலம் வந்த பாதிப்பெல்லாம் மிகுதி, நான் அதை பேச போல. ஆனால் அந்த லோத்துடைய வாழ்க்கையை பாருங்களேன். ஆபிரகாமோடே அவன் இணைந்து கடைசி வரை போயிருப்பானாலும் அந்த முடிவு எப்படி இருந்திருக்கும் இமேஜின் பண்ணி பாருங்க. ஆனால் என்ன நடக்குதான் வாசிங்க. 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆமா, நல்ல கவனிங்க. இங்க ஒரு காரியம் நடக்கிறது. அந்த வசனம்லாம் 13ஆம் அதிகாரம்லாம் வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. 2 குடும்பத்துடைய ஆஸ்தியை பூமி தாங்க கூடாம இருந்துச்சான். எப்படி? 2 எல்லாம் இருக்கீங்களா, தூங்கிட்டீங்களா? 2 குடும்பத்தோட ஆஸ்தியை பூமி என்ன செஞ்சிச்சான்? தாங்க கூடாம இருந்துச்சான். ஆமா, அவ்வளோ ஆஸ்தி யாருக்காவது இருக்கா? யாராவது வச்சிருக்கீங்களா? அல்லையோ சொல்லுங்க பார்ப்போம். இருந்தாலும் நாங்கள் கையை எப்படி உயர்த்துவோம் அப்படிங்கிறீங்களா? 2 குடும்பம். அங்க வசனம் சொல்லுது பூமி தாங்கக்கூடாது இருந்தது. அவங்க இருந்த அந்த பகுதி அவருடைய ஆஸ்தியை தாங்கக்கூடாம இருந்துச்சான். அங்க இவர்களுடைய மேய்ப்பருக்கும் அவர்களுடைய மேய்ப்பருக்கும் நடுவில் ஒரு சின்ன ஆர்குமெண்ட்ஸ் வருது. ஆபிரகாம் தேவனுடைய மனிதன் பார்க்குறான். எப்பா, நமக்குள்ள எதுக்குப்பா சண்டை? நீ பாரு, நீ என்ன பண்ணு, நீயே ஒரு இடத்தை சூஸ் பண்ணுன்னு தான் சொல்றான். ஆபிரகாம் தான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறான். ஆனா அவர் எதை பார்த்து சூஸ் பண்ணுகிறார்? அங்கதான் காரியம். அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, சோவாருக்கு போகிற வழி மட்டும் சோதம் எப்படி இருந்துச்சான்? கர்த்தருடைய தோட்டத்தில் போல தான் இருந்துச்சான். ஆனா அடுத்து சொல்ற காரியம்தான் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. நல்ல கவனிங்க. அப்போ எகிப்து தேசம் இவங்க அந்த காலத்துல பார்த்தது
பயங்கர செழிப்பான தேசமாக காட்சியளித்தது, நாகரிகத்தில் வளர்ந்த தேசமாக காட்சியளித்தது. இப்ப பார்க்குறான், கர்த்தருடைய தோட்டம் போல தெரியுதேன்னு சொல்றான். ஆனா ஒன்று சொல்லவா, எகிப்து கூட சில நேரத்தில் கர்த்தருடைய தோட்டம் போல காட்சியளிக்கும். நல்லா கவனிங்க, நல்ல திரும்ப சொல்றேன், எகிப்து கூட பல நேரத்தில் கர்த்தருடைய தோட்டம் போல தான் காட்சியளிக்கும். அருமையான தேவ பிள்ளைகளே, பல நேரத்தில் நம்முடைய ஓட்டம் தடைப்பட்டு நின்று போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நல்ல தீர்மானங்களை எடுக்க வேண்டிய சூழ்நிலையில நின்னோம். நல்ல தேவ மனிதர்களுடைய ஆலோசனையின்படித்தான் அதை செய்ய ஆரம்பிச்சோம். ஆனா நம்ம எதை வச்சு அந்த காரியத்தை முடிவு செய்தோம்? அவன் தன் கண்களை ஏறிட்டு பார்க்கிறான். அவன் கண்ணுக்கு அது கர்த்தருடைய தோட்டம் போல காட்சி அளித்தது. ஆனா உள்ளுக்குள்ள இருந்தது எகிப்து. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த உலகம் இன்றைக்கு பல காரியத்தை இதுதான் உனக்கு சூட்டபிள், இதுதான் பெஸ்ட் பிளேஸ்னு காட்டும். ஆனா அதுக்கு பின்னாடி ஒளிந்திருக்கிற எகிப்தை பார்க்க கூடாதபடி மனக்கண்கள் குருடாக்கப்பட்டபடியினால், மயக்கமடைந்தபடியினால் ஓட்டம் தொடங்கின அநேகர் பாதியிலே தடுமாறி போய் நின்று கொண்டிருக்கிறோம். அதே 13ஆம் அதிகாரத்தில் என்ன நடக்குது பாருங்க. கர்த்தருடைய தோட்டம் போலதான் காட்சி அளித்தது. 13ஆம் வசனம் வாசிங்க. சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமாய் இருந்தார்கள். சாதாரண பாவிகள் கிடையாது. சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்கள், கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமாய் இருந்தார்கள். இப்ப யோசிச்சு பாருங்க, தெரியாம போயாச்சு, கர்த்தருடைய தோட்டம் போல காட்சி அளித்ததேன்னு சொல்லி வந்தாச்சு. ஆனா அவர்கள் பொல்லாத ஜனங்களாய் இருக்கிறார்கள், மகா தீங்குள்ளவர்களாய் இருக்கிறார்கள். அது கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளாய் இருக்கிறார்கள் என்பதை பார்த்த லோத் என்ன பண்ணியிருக்கணும் சொல்லுங்க? என்ன பண்ணியிருக்கணும்? திரும்ப ஆண்டவர் நியமிச்ச ட்ராக்குக்கு வந்திருக்கணுமா? வர முடியாது. பல நேரத்தில் கடைசியில் அவர் எங்க போய் நின்னார் தெரியுமா? தன்னுடைய பிள்ளைகளுக்கு அதே சோதோம்ல மாப்பிள்ளை பார்க்குற இடத்துல போய் நின்னார். லோத்தை பற்றி தியானித்து நிறைய காரியங்களை பேசலாம். நீங்கள் கடைசியில் அவர் முடிவை பாருங்க. என்ன நடந்தது? கர்த்தருடைய தோட்டம் போல தெரிகிறதே என்ற இடத்துக்கு தான் போனா, கடைசியில் 2 சாபத்தின் சந்ததியை பிறப்பிக்கிற நிலைமைக்கு அவனுடைய வாழ்க்கை தள்ளப்பட்டதே. அதற்கு காரணம் என்ன? யார் காரணம்? என்றைக்கோ நீ எடுத்த தவறான தீர்மானம். எது உன்னை மயக்கினது? லோத்தே, எது உன்னை மயக்கினது? தரிசனம் பெற்ற தேவ மனிதனாகிய ஆபிரகாமோட இணைந்து நடந்தவன் அல்லவா நீ ஒரு காலத்தில்? ஆனால் இன்னைக்கு அதை விட இது பெட்டர்னு சொல்லி ஆண்டவர் நியமிக்காத காரியத்திலே கண் வைத்தபடியினால் சாபத்தின் சந்ததியை தேசத்திலே கொண்டு வருவதற்கு நீ காரணமாகி விட்டாயே. அதே இடத்துல இருந்து சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்கள், தேவனுடைய பார்வையிலே மிகவும் கொடிதானவர்கள் என்பதை பார்த்த பின்னரும் எப்படி அவர்களோடு ஐக்கியம் கொண்டு உன்னால் இருக்க முடிந்தது? அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஓட்டத்தில் பல நேரங்களில் இப்படிப்பட்ட காரியங்கள் வந்து தடை செய்திரும். ஆண்டவர் நியமிக்காத எந்த ஒரு காரியத்திலும் நாம போய் சிக்கிக் கொள்ளுவோமானால், நம்முடைய கண்களின் இச்சைக்கு விருப்பத்திற்கு விட்டு கொடுத்து வழி மாறி போவோமானால் அதுலேருந்து வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். ஆனால் அதுக்கு பிறகும் சில யுத்தங்கள் நடக்கிறது. ஆபிரகாம் போய் மீட்கிறான், வர்றான், போறான், எல்லாம் நடந்துச்சு. சோதோம் அழிக்கப்பட்டுச்சு. அவங்க மனைவி உப்பு தூண ஆனாங்க. அவங்க பிள்ளைகள்லாம் மலைக்கு ஓடி போறாங்க. அந்த வசனத்தெல்லாம் நீங்க வாசிச்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அந்த பிள்ளைகளுக்கு தன்னுடைய இனத்தானாகிய ஆபிரகாமின் சந்ததி என்று ஒன்று அங்கே இருக்கிறது என்கிற விவரம் கூட அந்த பிள்ளைகளுக்கு இல்லை. அவங்க சொல்றாங்க, இனிமேல் இந்த பூமி அழிஞ்சு போச்சு, பூமியில சந்ததி உருவாவதற்கு வாய்ப்பே இல்லை, நம்ம ஏதாவது பண்ணுவோம். யோசிச்சு பார்த்தீங்களா? ஏன்? ஆண்டவர் புதிய ஏற்பாட்டில் எழுதும் போது எழுதுறாரு, நீதிமானாகிய லோத்துன்னு எழுதுறாரு. சரியா? அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண நேரம் இல்லை. அந்த சோதம்ல அவன் மட்டும் இருந்தான். வாட் இஸ் த யூஸ்?
கடைசியில உன்னுடைய சந்ததியே ஒரு பெரிய சாபத்தை கொண்டு வந்து விட்டதேப்பா. நம்முடைய ஓட்டத்திலே நாம் தடுமாறி போகும்போது, தேவையில்லாத காரியங்களிலே சிக்குண்டு மயக்கப்பட்டு நிற்கும் போது, அது நம்ம மட்டும் பாதிக்கிறது இல்லை, அது சந்ததி சந்ததியாக பாதிப்புகளை கொண்டு வருகிறது என்பதை தேவ ஜனமே, லோத்துவின் வாழ்க்கை நமக்கு எச்சரிக்கிறது. சரி, அடுத்த ஒரு தேவ மனுஷனை காண்பிக்கிறேன் பாருங்க. வாசிங்க 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5வது அதிகாரத்துக்கு வாங்க. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 27ஆம் வசனம் வாசிங்க. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். ஆகையால் நாகமானின் குஷ்டரோகம் உன்னையும் உன் சந்ததியாரையும் என்றைக்கும் பிடித்திருக்கும் என்றான். உடனே அவன் உறைந்த மலை நிறமான குஷ்டரோகியாகி அவன் சமூகத்தை விட்டு புறப்பட்டு போனான். இது யாரு? கேயாசி. ஆமா, இந்த கேயாசிங்கிறவர் யாரு? எலிசாவுடைய வேலைக்காரன், பெரிய தேவ மனிதனாகிய எலிசாவோட பிரயாணப்பட்டவன் தான். நல்லா கவனிங்க. அன்றைக்கு முழு இஸ்ரவேல் தேசத்திலும் எலிசாவுடைய வார்த்தை மதிக்கப்பட்ட ஒரு காலம். ராஜாவே பார்த்து எலிசாவுடைய வார்த்தைக்கு காத்திருந்த ஒரு காலம். அப்படிப்பட்ட பெரிய தேவ மனிதனோடு கூட ஒரு உடன் ஊழியனாக இருப்பதென்றால், அவனுக்கு சேவகனாக இருப்பதென்றால் பெரிய ஒரு பாக்கியம். ஆனா அந்த தேவ மனிதனோடு இருந்த கேயாசி கடைசியில் எப்படி மாறி போய் நிற்கிறாரு? அங்க வசனம் சொல்லுது, நாகமானுடைய குஷ்டம் உன்னையும் உன் சந்ததியையும் என்றென்றைக்கு பிடித்திருக்கும். எவ்வளவு கொடுமையான காரியம். ஏன் நடந்துச்சு? ஏன் நடந்துச்சு? அது சொல்லுங்க, ஏன் நடந்துச்சு? ஏன் நடந்துச்சு? பைபிளே படிக்கிறது இல்லையோ? நாகமான்ட்ட போய் என்ன பண்ணாரு? பார்க்குறாரு, இந்த எலிசா ரொம்ப காரியத்துக்கு உதவாத மனுஷனா இருக்கிறாரு. திடீர்னு ஒரு அம்மா வீட்டுக்கு போறாரு, அங்க என்ன மாவெல்லாம் குறையாதுங்கிறாரு. அதே மாதிரி அந்த அம்மா வீட்டில் அற்புதம் நடக்குது. அங்கேயும் போய் ஒரு பைசா காணிக்க வாங்க மாட்டேங்கிறாரு. பார்க்குறாரு. அடுத்து போறாரு, சூனேமியால்னு ஒரு வசதியான அம்மா வீட்டில் போய் உட்கார்றாரு. அந்த அம்மா இவரையே பார்த்து பரிசுத்தவான்னு பார்த்து அந்த அம்மா ஒரு ரூம் கட்டி கொடுக்குது, அங்கே தங்குறாரு. ஆனால் அந்த அம்மா வாட்டி என்ன வாங்க மாட்டேங்கிறாரு? ஒரு பைசாவும் வாங்க மாட்டேங்கிறாரு. இப்படி பல அற்புதங்களை செய்யறாரு. தேசத்து ராஜாவே இவரை தான் தேடி வர்றாரு, இவர்கிட்ட தான் கேட்கிறாரு. ஆனா என்ன பண்றாரு? ஒண்ணுமே பண்ண மாட்டாரு. கடைசியில இந்த துஷ்ட மனிதனாகிய நாகமான்னு ஒருத்தன் படையெடுத்து நம்ம தேசத்தை எல்லாரையும் பிடிச்சிட்டு போனான். அங்கிருந்து ஒரு சின்ன பெண்ணு மூலமா அற்புதம் நடக்குது. அவன் எலிசா சொன்ன மாதிரியே இப்போ யோர்தான்ல மூழ்கி சுகமாகறான். ஆமா, அவன் என்ன சொல்றாரு? நான் உங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்லும்போது இந்த மனுஷன்ட்டே ஒன்று வேண்டான்றாரே, இவர் கூட இருந்தால் நம்ம என்னதான் ஆயிடுவோம்? ஓட்டாண்டியா போயிடுவோம்னு முடிவு பண்ண கேயாசிக்கு ஏதோ ஒரு மயக்கம் வந்தது. அவனுடைய ஓட்டம் தடைப்பட்டு போனது. அங்கே என்ன நடக்குது பாருங்க. அங்கே அவர் போனாராம். 21ஆம் வசனத்தில், நாகமோனை பின்தொடர்ந்தான். அவன் தன் பிறகை ஓடி வருகிறதை நாகமான் கண்டபோது அவனுக்கு எதிர்கொண்டு போக ரதத்திலிருந்து குதித்து சுக செய்தியா என்று கேட்டானாம். இவர் யார்? இவர் எலிசா கிடையாது, இவர் வேலைக்காரர் தான். நாகமான் யாரு? சீரிய தேசத்து படை தளபதி. வேலைக்காரனுக்கே இவ்வளவு மரியாதை கொடுக்கிற அளவுக்கு நாகமானுடைய வாழ்க்கை மாறி இருக்குது. ஐயோ, எலிசாவுடைய வேலைக்காரனா? பல நேரத்தில் நமக்கு கிடைக்கிற மரியாதை நம்மால வந்தது கிடையாது. பல நேரத்தில் நமக்கு கிடைக்கிற மரியாதை நம்மால வந்தது கிடையாது. ஆண்டவர் யார் மேலேயோ வைத்த கிருபையை கொஞ்சம் நமக்கு பிச்சையா போட்டிருக்கிறார். ஆனா இங்க கேயாசி பார்க்குறாரு, நான் எலிசாவுடைய வேலைக்காரனாக்கும். இறங்கின உடனே என்ன கேட்குறாராம்? எனக்கு சுக செய்தி தான். இப்பொழுது என்ன எங்க ஆண்டவன் என்ன கேட்டார்? 1 தாலந்து வெள்ளி 2 மாற்று வஸ்திரங்களையும் தர வேண்டும். அதற்கு நாகமான் சொல்றான், ஐயோ, நீங்க ஒன்னெல்லாம் வாங்கக்கூடாது. என்ன வாங்கிக்கோங்க? 2 வாங்கிக்கோங்க. 2 பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். அது என்ன பரிவாரம் தெரியாது, ஆனா நம்ம பாடுவோம். ரெட்டத்தனையான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்துட்டாரா அப்படின்னு. அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில், ஐஸ்வர்யத்தின் மயக்கம். என்ன மயக்கம்? ஐஸ்வர்யத்தின் மயக்கம். இந்த ஐஸ்வர்யத்தின் மயக்கம் நம்ம இந்த உலகத்து ஓட்டத்தை நின்று என்ன செய்து விடும்? தடை செய்து விடும். அந்த நல்ல தேவ மனிதனோடு இருந்த மனிதன் தான்
கேயாசி எலிசாவோடு இருந்த மனிதன் தான். இன்னைக்கு நமக்கு எத்தனை பேருக்கு அப்படி ஒரு ஆசை இருக்கும்? எலிசா போன்ற ஒரு தேவ மனிதனோட கூட சேர்ந்து ஊழியம் செய்யறது நடக்கிறதுனா எவ்வளோ பெரிய பாக்கியமாக கருதப்படும். அவனோடு இருந்த தேவ மனிதன் தான். ஆனால் அவனுக்குள்ளேயும் என்ன வந்துருச்சு? பொருளாசை என்கிற மயக்கம். அருமையான தேவ பிள்ளைகளே, பல நேரத்தில் இந்த பொருட்கள் நமக்கு தேவைதான். ஆனால் அது பொருள் ஆசையாக மாறும்போது எல்லாவற்றையும் எதை செய்தாலும் அதோடைய நோக்கமே இன்னைக்கு எதை நோக்கி தான் இருக்குது? பொருளை நோக்கி தான் இருக்குது. எதுக்குப்பா படிக்கிற? நல்லா வேலை செய்யணும், நல்லா வேலை செஞ்சு நல்லா சம்பாதிக்கணும், நல்லா சம்பாரித்து நானும் என் பிள்ளைங்க எல்லாம் என்ன வேணும்? கோடி கோடியாக சேர்க்கணும். எதுக்கு? நம்ம செய்கிற எல்லா காரியத்தையும் நோக்கி பாருங்களேன், அது எங்கே போய் முடியும்? ஒரு மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டில் தான் போய் முடியும். அது ஆண்டவருக்காக நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்ற நோக்கமே இன்னைக்கு சிதைஞ்சிருச்சு. கொஞ்சம் கூட அது இல்லை. பொருட்கள் மேலே கண்ணு போச்சுன்னா அப்படின்னு பாடிடுவோம். போச்சையா உன் அபிஷேகம்னு ஐயா பாடிட்டாங்க. அபிஷேகம் மட்டுமா போச்சு? எல்லாம் போச்சு, ஓட்டமே போச்சு. அங்கே சொல்கிறான் அவன், நாகமானின் குஷ்டம் உன்னையும் உன் சந்ததியும் பிடிக்கும். அற்புதமாக சுகமளிக்கப்பட்ட நாகமான் இவன் போய் குஷ்டரோகத்தை வாங்கிட்டு வந்துட்டான். இப்போ யோசிச்சு பாருங்க, நீ எதற்காகவோ ஓடி இருக்க வேண்டியவன் கடைசியில் ஒரு சின்ன மயக்கத்தினால இப்போ எதில் நிற்கிற அப்படின்னு யோசிச்சு பாரு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அடுத்து இன்னொரு தேவ மனிதனை பார்க்கலாமா? வாசிங்க பார்ப்போம். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் எடுங்க. 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தில் நீங்கள் தொடர்ந்து வாசிச்சிங்கன்னா தெரியும், அதில் நிறைய காரியங்கள் இருக்கிறது, சொல்கிறதுக்கு நேரம் இல்லை. இதற்கு முன்னர் தான் எலியா பலவிதமான அற்புதங்களை செய்துட்டு வந்திருக்கிறார். என் வார்த்தை இல்லாமல் தேசத்தில் மழையும் பெய்யாது பனியும் பெய்யாதுன்னு சொன்ன உடனே 3 வருஷம் மழையும் பெய்யல பனியும் பெய்யல. ஆமாம், 400 தீர்க்கதரிசிகள் நிற்கிறார்கள். தைரியமாக பர்வதத்தின் மேலே நின்று கர்த்தரே தேவன் என்று நிரூபித்து 400 தீர்க்கதரிசிகளையும் பட்டய கருக்கினால பாகால் தீர்க்கதரிசிகளை கொன்று போட்டுட்டு வெற்றி வீரனா நின்ன எலியா, கையளவு மேகத்தின் மூலமாக முழு தேசத்திற்கும் ஆசீர்வாதமான மழை பெய்யும் என்று சொல்லி மழையை வருவித்து காட்டின எலியா, ஆகாபுடைய ரதத்திற்கு முன்னர் ஓடின எலியா, இன்னைக்கு 19ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து நான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லுகிறான். இங்க என்ன நடந்துச்சு எலியாவுக்கு? நல்லா ஓடிக்கிட்டு இருந்த எலியா தேவ மனிதன் தான். அங்க எலிசாவுடைய வேலைக்காரனை பார்க்கிறோம், இங்க தேவ மனிதனையே பார்க்கிறோம். அவர் பார்க்குறாரு, நேராக அவ்வளவு காரியங்களை சாதித்தவர். ஆகாபுடைய மனைவி ஒரு காரியத்தை சொல்லிட்டான்னு உடனே எங்கே போய் உட்காந்துட்டார்? சூறை செடியின் கீழே போய் உட்காந்துட்டார். போதும் ஆண்டவரே, இதுக்கு மேலே என்னால் ஓட முடியாது. அதுக்கு அடுத்து என்ன நடக்குதான்? ஆண்டவர் பார்க்குறாரு, இவன் என்ன செய்கிறான், இவன் தூங்கிக்கிட்டே இருக்கிறான்னு சொல்லி ஆண்டவர் ஒரு தூதனை அனுப்பி ஒரு என்ன கொடுத்தாராம்? தூதனை அனுப்பி தலையில் சுடப்பட்ட ஒரு அடையும் சொல்லுங்க பாத்திரத்தில் தண்ணியும் கொடுத்தாரு. ஆனால் ஆண்டவரே கேரி தாற்றன்றைக்கு போய் ஒழித்து கொண்டிருன்னு சொல்லும்போது என்ன கொடுத்தாரு? அப்பமும் இறைச்சியும் கொடுத்தாரு. ஆனால் நீயா சூறை செடிக்கீழே படுத்திருக்கும் போது என்ன தான் கொடுப்பாரு? தலையில் சுட்ட அடையும் கொஞ்சம் தண்ணி மட்டும்தான் கிடைக்கும். பார்க்குறான், அதையும் அவன் சாப்பிட்டுட்டு திரும்ப படுத்துங்கிறான். தூதன் எப்பா நீ போக வேண்டிய தூரம் போக வேண்டிய தூரம் எந்திரிப்பானோடனே திரும்பவும் சாப்பிட்டுட்டு வசனம் சொல்லுது, அந்த அடைய தின்னுட்டே 40 நாள் இரவு பகல் ஓரே மட்டும் நடந்து போனானா. அப்படியே நடக்க சொன்னார் ஆண்டவர். போக வேண்டிய தூரம் வெகு தூரம், வெகு தூரமா, நீங்கள் இதுக்கு மேலே என்னை கூப்பிடாதீங்க, நான் உங்கள் கண்ணு காணாத தூரத்துக்கு போகிறேன். அவன் பாட்டுக்கு போயிட்டே இருக்கிறான். 40 நாள் நடந்தானா. இன்றைக்கி நமக்கு 20 நிமிஷம் கீழே வாக்கிங் போகிறதுக்குள்ள மூச்சு வாங்கிடுது. இப்போ யோசிச்சு பாருங்க, 40 நாள் நடந்து போய் அங்கே கெபிக்குள்ளே போய் படுத்து கிடக்கிறானா. அங்கே ஆண்டவர் கேட்குறாரு திரும்ப, இதுக்கு மேலே தூதனை அனுப்புனா இவன் சரிப்பட்டு வர மாட்டான், நாமளா போய் பேசுவோன்னு ஆண்டவர்கிட்ட சொல்லும்போது திரும்ப திரும்ப அதே வார்த்தையை சொல்கிறான் பாருங்க. 11ஆம் வசனத்துலையும் அதே வார்த்தையை அவன் சொல்லுவான், 14ஆம் வசனத்துலையும் அங்கே அதே வார்த்தையை சொல்லுவான். நான் கர்த்தருக்காக வைராக்கியமாக இருந்தேன், என்னெல்லாமோ பண்ணேன், என்னென்னவோ பண்ணேன், இப்படி எல்லாம் ஆகிப்போச்சு. இது எது தெரியுமா? நம்முடைய ஓட்டத்தை தடை செய்கிறது. நம்முடைய சாதனைகளே நம்ம பின்னாடி பிடிச்சி இழுத்துறோம்.
நம்முடைய சாதனைகளை ஆண்டவருக்காக நாம் காட்டின வைராக்கியமே பல நேரத்தில் நம்முடைய பின்னாடி பிடிச்சி இழுத்துரும். எப்படி தெரியுமா? இவ்வளவு பிரயாசப்பட்டேன், ஒரு ரிசல்ட்டுமே இல்லையே. யோசிச்சு பாருங்க. அவனுடைய வார்த்தைகள் இன்றைக்கு நமக்கு அப்படி என்ன வருமோ வராதோ தெரியாது. நிறைய மிஷினரி பணித்தலங்களில் உள்ள மிஷினரிகளுக்கு வரும். சரியா? உங்களுக்கு தெரியும், நான் அதிகமாக ட்ராவல் பண்ணுற ஆள். நிறைய பேர்கிட்ட பார்க்க எவ்வளோ பிரயாசப்பட்டோம் பிரதர், ஆனால் இங்கே என்ன நடக்கல, ஒன்றுமே நடக்கலை. அதுலேயே சோர்ந்து போகிற கூட்டங்கள் மிகுதி. நம்ம சொல்லிடலாம் நீங்கள் முன்னேறி போங்க பிரதர், ஆனால் ரொம்ப கஷ்டம் அது. இவ்வளோ வைராக்கியமாக இருந்தனே, இவ்வளவு காரியங்களை செய்ய பிரயாசப்பட்டனே, ஆனால் ஒன்றையும் பார்க்க முடியலையே. பவுல் கொரிந்து பட்டணத்துக்கு போனார், அங்கே எதிர்ப்பு வந்துச்சு. 18 மாதம் இருந்தார், அங்கே ஒரு சபையை உருவாக்கிட்டார். தெசலோனிக்கேக்கு போனார், அங்கே எதிர்ப்பு வந்துச்சு, அங்கே ஒரு சபையை உருவாக்கிட்டார். எபேசு பட்டணத்துக்கு போனார், அங்கே எதிர்ப்பு வந்துச்சு, அங்கே ஒரு சபையை உருவாக்கிட்டார். அத்தேனே பட்டணத்துக்கு போனார். த பெஸ்ட் ப்ரீச்சிங் ஆஃப் பால்னு சொல்லுவாங்க. அதை அத்தேனில் மாங்குன்னு பிரசங்கம் பண்ணார். ஒரு ஆத்மா கூட ரட்சிக்கப்படலை. பல நேரத்தில் ஊழியத்தின் பாதையில் கூட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரும். ரிசல்ட் பார்க்க முடியாத நிலைமைகள் வரும். அதுவும் நம்முடைய ஓட்டத்தை தடை செய்து விடக்கூடாது. இப்படி நான் நிறைய காரியங்களை காண்பிக்கலாம். அதனால தான் பவுல் சொல்றாரு, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, 13ஆம் வசனத்தை 12ஆம் வசனத்தை வாசிங்க பார்ப்போம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 12வது வசனம். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். ஹல்லேலூயா. பவுல் இந்த அடுத்து வர்ற அந்த 8 வசனத்தில் 10 காரியங்களை சொல்றார். அதெல்லாம் காண்பிச்சா எவ்வளோ நேரம் ஆகணும் உங்களுக்கு தெரியும். ஆனால் பவுல் அங்கே சொல்கிற 2 காரியத்தை மட்டும் பாருங்கள். நான் எந்த சூழ்நிலையிலும் என் ஓட்டம் தடைப்பற்றக்கூடாது. என் ஓட்டம் தடைப்படுவதற்கு எவ்வளவோ பெரிய ஊழியங்களை செய்த பவுலாக இருந்தாலும் நான் என்ன நினைக்கிறேன், நான் அடைந்தாயிற்றுன்னு ஒருபோதும் சொல்ல மாட்டேன். 2வது, முற்றிலும் தேறினவனானேன்னு ஒருபோதும் நினைக்க மாட்டேன். ஒரு தேவ பிள்ளைக்கு எந்த நேரத்திலும் ஒரு சேச்சுரேஷன் பாயிண்டே கிடையாது. நம்முடைய ஓட்டம் ஒன்று நம்முடைய மரணம் வரை, இல்லைன்னா அவருடைய வருகை வரை, அதே சீராக கடைசி வரை அவரை தொடரணும். அதுதான் பவுல் அடுத்து சொல்லும்போது சொல்றாரு, நான் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. அந்த பின்னானவைகளை மறந்துன்னு சொல்லும்போது நமக்கு வந்த பிரச்சனைகளை மட்டுமே பல நேரத்தில் யோசிப்போம். அது கரெக்டு தான். பல நேரத்தில் நாம் சந்தித்த அவமானங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள், வியாதிகள், பலவீனங்கள் இதெல்லாம் நம்மளை பின்னாடி பிடிச்சி இழுத்துரும். ஆனால் பவுல் சொல்றாரு, அந்த பின்னானவைகளையும் நான் மறந்துட்டேன், இன்னொரு பின்னானவைகளையும் மறக்கிறேன். எதை மறக்கிறேன்? நான் பிலிப்பி சபையை எப்படி ஆரம்பித்தேன் கஷ்டப்பட்டு, அதையே நினச்சி பேசிக்கிட்டு இருக்க மாட்டேன், அதையும் மறக்கிறேன். கொரிந்து பட்டணத்தில் எப்படி நான் போராட்டத்தின் மத்தியிலே பெரிய சாதனையை செய்து முடித்தேன், அதையும் நான் மறக்கிறேன். தெசலோனிக்கே பட்டணத்தில் பெரிய போராட்டத்தின் மத்தியில் எப்படி ஒரு சாதனையோடு சபையை ஆரம்பித்தேன், அதையும் நான் மறக்கிறேன். தெசலோனிக்கே பட்டணத்தில் எனக்கு பெரிய போராட்டம் வந்தது, அங்கேயும் ஒரு சபையை ஸ்தாபித்தேன். எபேசு பட்டணத்தில் அப்படிதான். இப்படி எல்லாவற்றையும் நான் சாதித்தவைகளையும் மறந்துட்டு, ஆண்டவரே இன்னும் என்னை எதற்காக வச்சிருக்கிறீங்க, அதை நோக்கி ஓடுகிறேன் என்று சொல்லுகிறான். எவ்வளவு பெரிய தேவ மனிதன் பவுல். ஹல்லேலூயா. ஆமாம், இன்னைக்கு எதை பற்றி நம்ம பார்த்து உட்கார்ந்துடுறோம். ஒரு சின்ன வியாதி வந்தா அது நம்ம ஓட்டத்தை தடுத்துருது. சின்ன ஒரு போராட்டம் வந்தா அது நம்ம ஓட்டத்தை தடுத்துருது. நம்ம எல்லாரும் மாம்சத்தில் தான் இருக்கிறோம். பலவிதமான காரியங்கள் நம்மை சூழ்ந்து நிற்கும் போது அது பல நேரத்தில் நம்முடைய ஓட்டத்தை தடை பண்ணுகிறதாகத்தான் இருக்கிறது. அதை மேற்கொள்வதற்கு தான் ஆண்டவர் எதை கொடுத்துருக்கிறார்? நமக்கு பரிசுத்த ஆவியானவரை நம்ம கொடுத்துருக்கிறார். இப்போ ஆண்டவர்கிட்ட ஒன்று கேளுங்க, ஆண்டவரே நான் பெற்றுக்கொள்ளும்படியாக ஓடணும், எந்த நேரத்திலும் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக என் வாழ்க்கையில் தடையும் வரக்கூடாது, வந்தால் அதை மேற்கொள்ளணும். அதை விட சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக எந்தவித மயக்கத்திற்கும்
என்னை விட்டு கொடுத்து விடக்கூடாது. அப்படியே எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பாருங்க பார்ப்போம். தேங்க்யூ ஜீசஸ். அன்பின் தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படியே விட்டு கொடுங்க பார்ப்போம். தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே, நாங்கள் கடைசி வரை உமக்கு உண்மையாக ஓடுவதற்கு, உம்மை பின்பற்றி ஓடுவதற்கு, உமக்கு உகந்த பாத்திரமாக ஆண்டவரே நீர் எங்களுக்கு குறித்து வைத்திருக்கிறதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாங்கள் ஓடுவதற்கு கர்த்தர் நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு அவர்கிட்ட கேளுங்க பாப்போம். ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். எது உங்கள் ஓட்டத்தை தடை செய்ய பார்க்கிறது, எது உங்கள் ஓட்டத்தை தடுத்து நிறுத்துகிறது, போதும் இதற்கு மேலே என்னத்தை கண்டோம் அப்படின்ற நிலைமைக்கு வந்துட்டீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து தான் பேசுகிறார். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி அவரை தொடர்ந்து ஓடுவதற்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க பார்ப்போம். ஜீவ பாதையில் வீசும் பிரகாசத்தில் தீவிரம் நடப்பது எனதாத்திரம். பாவ உலகத்துடன் நான் சேர்ந்திடேன், தேவாட்டு குட்டி பின்னே போக துணிந்தேன். நான் போகிறேன், நான் போகிறேன், இன்னல் என்னும் குன்று கண்டு நான் அஞ்சிடேன். நிந்தைப்படும் சில தேவ மைந்தர்களுடன் நான் போகிறேன். இயேசுவே நான் போகிறேன். ஓட்டம் தொடங்கின பேரநேகம் மீட்பருடன் போனார் மெத்த மெதுவாய். கூட்டம் புதியதென்று சிலர் கூடினார், நாட்கள் போனதால் பலர் வாட்டம் அடைந்தார். நான் போகிறேன், நான் போகிறேன், இன்னல் என்னும் குன்று கண்டு நான் அஞ்சிடேன். நிந்தைப்படும் சில தேவ மைந்தர்களுடன் நான் போகிறேன். இயேசுவே நான் போகிறேன். கேட்ட உலகத்தின் கட்டுகளில் நான் பட்டு பரம பாதை விட்டு விலகேன். கற்களை என் தலையணையாக்கினும் வெட்கம் அடையேன், மீட்பர் பின் செல்லுவேன். நான் போகிறேன், நான் போகிறேன், இன்னல் என்னும் குன்று கண்டு நான் அஞ்சிடேன். நிந்தைப்படும் சில தேவ மைந்தர்களுடன் நான் போகிறேன். இயேசுவே நான் போகிறேன். நித்திய சந்தோஷங்களின் ராஜ்யம் நிச்சயம், சேரின் கஷ்ட பாதை நடப்பி. அட்சயன் அழைத்த சிறு மந்தையை சேர்ந்து இரட்சகருடன் போவோம் முற்றும் முடிய. நான் போகிறேன், நான் போகிறேன், இன்னல் என்னும் குன்று கண்டு நான் அஞ்சிடேன். நிந்தைப்படும் சில தேவ மைந்தர்களுடன் நான் போகிறேன். இயேசுவே நான் போகிறேன். எந்த இன்னலை கண்டும் எந்த நெருக்கங்களை கண்டும் அஞ்சிடாமல் விலகிடாமல் கடைசி வரை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுவதற்கு ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்வீராக.